முதல் லெசனுடைய கேள்வி பதில் பார்க்க போகிறோம். இதில் வந்துட்டு தொன்மை என்னும் சொல்லுடைய பொருள் கேட்டிருக்காங்க. தொன்மைனா மிகவும் பழமையானன்னு அர்த்தம். அடுத்து இடப்புறம் என்னும் சொல்லை வந்து பிரித்து எழுத சொல்லியிருக்காங்க. இடப்புறம்னா இடம் ப்ளஸ் புறம், இதுதான் கரெக்டான ஆன்சர். அடுத்து சீரிழமைங்கிற சொல்ல பிரித்து எழுத சொல்லியிருக்காங்க. சீரிழமை அப்படின்னாலே மை விகுதி பெற்று வரும். சீர்மை ப்ளஸ் இளமை அப்படின்னு பிரியும். அடுத்து சிலம்பு ப்ளஸ் அதிகாரம் அப்படிங்கிற சொல்ல சேர்த்து எழுத சொல்லியிருக்காங்க. இது வந்து சிலப்பதிகாரம் அப்படின்னு வரும். அடுத்து கணினி ப்ளஸ் தமிழ் வந்து கணினி தமிழ், இத்து வந்து மிகுந்து வரும், வல்லின எழுத்து மிகுந்து வரும். அடுத்தது தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று பாடியவர் யார்? நான் ஏற்கனவே வந்துட்டு போன வீடியோவில் சொல்லியிருக்கேன், அதெல்லாம் கேட்பாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு. பாரதியார் தான். அடுத்தது மா என்னும் சொல்லோடைய பொருள் கேட்டிருக்காங்க. அதில் நம்ம நிறைய பொருள் பார்த்தோம். இதில் கரெக்டான பொருள் வந்து விலங்கு. அடுத்து கோடிட்ட இடம். நமக்கு கோடிட்ட இடமா கேட்க மாட்டாங்க. இதில் வந்துட்டு நமக்கு தமிழில் மிகவும் கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல் அப்படின்னு கொடுத்து ஆப்ஷன் தான் கொடுப்பாங்க. ஸோ நம்ம தொல்காப்பியங்கிறத மறக்காமல் இருக்கணும். இதோட இந்த லெசனுடைய எல்லா கொஷின் அண்ட் ஆன்சரும் முடிஞ்சிருச்சு. ஸோ நம்ம வந்து அடுத்து புது லெசன் பார்க்க போகிறோம். ஒவ்வொரு தடவையும் நான் உங்களுக்கு ஒரு பேஜ் டு பேஜ் போடுறதுனால நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் படிங்க, நானும் படிக்கிறேன், சேர்ந்தே படிக்கலாம் வாங்க.